சார், இந்த லார்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸில் வந்து அஜய் வாண்டையார் அப்படின்றவர் பிரச்சனை பண்ணி கைதானார். அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அதை தொடர்ந்து அவருடைய கூட்டாளிகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ அதோட அப்டேட் ஏதாவது இருக்காங்க சார்? அப்டேட் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் அவருடைய கூட்டாளிகள் கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்படாத கூட்டாளி பற்றி தான் என்று உங்களுக்கு தகவல் சொல்லப் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இந்த அஜய் வாண்டையார் என்ற இந்த பேரை வைத்துக்கொண்டு நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அந்த டிடிவி வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்காங்களா அந்த வாண்டையார் குரூப், பூண்டி அந்த பக்கம், அந்த குரூப்பு அவர் அந்த குழுமத்தை சேர்ந்தவர் இவர்னு நினச்சிட்ருக்காங்க. இவர் ஒரு காகிதம் பொறுக்கி அந்த வாண்டையார் அந்த லெகசின்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. வெறும் ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் பேர் வந்து அஜய் ரோகன். எல்லா இடத்துலையும் இவர் வந்து அஜய் வாண்டையார் அறக்கட்டளை இப்படிலாம் வச்சுக்கிட்டு கட்டப்பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக இவராக வாண்டையார் குழுமத்தை நிறைய பேர் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை தெளிவுபடுத்த சொன்னாங்க. ஒன்றும் ஒரு வாண்டையார் ஃபேமிலிலாம் கிடையாது, உண்மையிலே வந்து காகித பொறுக்கி. இது எப்படி இது டெவலப் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தூண்டில் என்ற அந்த உணவகம் பற்றி செய்திகளில் இப்போது சமீபத்தில் அடிபட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஊடகங்களே இந்த செய்தி வந்துருச்சு. அந்த தூண்டில் என்ற உணவகம் FL2 லைசன்ஸ் எல்லாமே அங்கே லிக்கர் இஸ் சர்வ்டு. அண்டு சவுத்தில் வந்து கொலை செய்து விட்டு வரக்கூடிய ரவுடிகளின் புகலிடமாக, கூலிப்படையினரின் புகலிடமாக அந்த தூண்டில் ரெஸ்டாரண்ட்டு செயல்பட்டது என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அங்கே எங்கேயாவது அஃபென்ஸ் கூலிப்படை கொலைகளை செய்துவிட்டு வந்து இங்கே தங்கி விடுவார்கள். போலீஸ் அவர்களை தேடும்போது யாரை சரண்டர் பண்ணணும், யாரை சரண்டர் பண்ணக்கூடாது, எந்த அக்யூஸ்டை எடுக்கணுன்றதெல்லாம் பேசுவது இவர் எப்படி வளர்கிறார் என்றால், இந்த அஜய் ரோகன் மற்றும் தூண்டில் ராஜா எப்படி வளர்கிறார்கள் என்றால், அங்கே கானாத்தூரின் காவல் ஆய்வாளராக இருப்பவர் திரு முருகன் என்ற ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர். இவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாகவே ECRல் பணியாற்றி வருகிறார். மாதம் வந்து இவரோட மாதாந்திர மாமூல் மட்டும் 75 லட்சம் முதல் 1 கோடி. உங்களுக்கு கிழக்கு கடற்கரை சாலை வந்து ஒரு இந்த பாலியல் தொழில் மற்றும் இந்த போதைப் பொருள் நடமாடக்கூடிய ஒரு இந்த இதுக்கான ஹப்பாக இது மாறிட்டு வருதுன்றது தெரியும். வீக்கெண்ட் ஆச்சுன்னா போய் அங்கே நிறைய இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த முருகன் வந்து தொடர்ந்து இங்கேயே பணியாற்றி வருகிறார். ஏன் முருகன் ஒரு ஆய்வாளர் தானே, ஏன் அவர் அங்கே தொடர்ந்து பணியாற்றக்கூடாதா என்றால், 28/6/2015 அன்று ராமநாதபுரத்தில் கேணிக்கரை காவல் நிலையத்தில் பணியாற்றும் போது திரு முருகன் அவர்கள் வாகனத்தை விடுவிப்பதற்காக 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி கரப்ஷன் அலிகேஷனில் மாட்டினவங்களையே சென்சிட்டிவ் போஸ்ட்டில் போடக்கூடாது. அதுவும் லஞ்சம் வாங்கி கையுங்களவுமாக மாட்டி ட்ரையலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளை இது போன்ற பதவிகளில் போடக்கூடாது. வெறும் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்யப்பட்ட நபரை மாதம் 1 கோடி ரூபாய் மாமூல் வரும் பதவியில் போடுறது முட்டாள்தனமாக இல்லையா? இப்போ என்ன நடந்திருக்குன்றதை சொல்கிறேன். இங்கே சம்பாரித்த காசில் 1 கோடி ரூபாயை அந்த வழக்கில் புகார்தாரர் இருப்பார்ல, 3000 ரூபாய் வாங்கினார்னு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தார்ல, அந்த 1 கோடி ரூபாய்க்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஆளை பிறர் சாட்சியாக மாற்றிட்டார் இந்த முருகன். இதுதான் மாற்றம் முருகன் முன்னேற்றம். அவ்வளோதான். தொடர்ந்து இங்கே தான் இருக்கிறாரு. இது ECRல இருப்பதுனால எப்போதும் ஒரு இன்னோவா வாகனம் மற்றும் ஒரு டிரைவரை போட்டு வண்டியை ரெடியாக வச்சுருப்பார் இந்த முருகன். எந்த VVIPs வந்தாலும் சார் நம்ம வண்டி இருக்குது சார், அனுப்பிச்சி வைக்கிறேன் சார். ஸோ காவல்துறை அதிகாரிகளே இவர் இந்த மாதிரி சப்ளை அண்ட் சர்வீஸில் ஒரு எக்ஸலண்ட்டான நபராக இருக்கிறார் என்பதால் இவரை வந்து அந்த இடத்த விட்டு மாற்றவே கூடாது என்று அவர்களே அங்கே போட்டு வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு செம்மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன் 2 வருஷம், அதுக்கப்புறம் கானாத்தூர். செம்மஞ்சேரி அந்த மாதிரி தான் சார். ஸோ இப்போது இந்த காவல் நிலையங்களில் நடைபெறக்கூடிய ஊழல்கள், குற்ற சம்பவங்கள், இது குறித்தெல்லாம் தகவல் அறிந்து கமிஷனர்கிட்ட சொல்கிறதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்குது. அங்கே தாம்பரத்தின் காவல் ஆணையாளராக இருக்கக்கூடிய திரு அபின் தினேஷ் மோடக் என்பவர் நல்ல அதிகாரி. ஆனால் இது போன்ற பெருச்சாளிகளை எல்லாம் கையாள்வதற்கு அவருக்கு தெரியவில்லை. அந்த ஸ்டேஷனை பார்க்கக்கூடிய IS ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் IS இன்ஸ்பெக்டர் மற்றும் IS உதவி ஆணையர் ஆகியோருக்கு மாதாந்திர மாமூல் கொடுத்து கொண்டிருக்கிறார் முருகன். அவங்க தானே ரிப்போர்ட் போடணும். இந்த உனக்கு கொஞ்சம் அவர் காணத்தூர் கமிஷனர். எக்ஸாக்ட்லி. இப்போ நுங்கம்பாக்கம் வழக்கில் வந்து அஜய் ரோகனையும் இந்த தூண்டில் ராஜாவையும் கைது செஞ்சவனே, சார் எங்களை மிரட்டி காசு வாங்கினான்னு புகார்கள் இங்கே குவிகின்றன.
இங்கே ஒரு ஜேசி சவுத்து விஜயகுமார்னு ஒரு டாக்டர் விஜயகுமார் என்று ஒரு இருக்கிறார் போல இருக்குது, அவருக்கும் ஏராளமான அழுத்தங்கள் வந்திருக்கின்றன. அவர் தான் இந்த ரவுடித்தனத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே இந்த தூண்டில் ரெஸ்டாரண்ட் வந்து ரவுடிகளோட ஹப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இவங்கள உள்ளே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் உறுதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவர் இல்லைன்னா துட்டை வாங்கிக்கிட்டு விட்டுருப்பாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, காணாத்தூரில் நடந்த அஃபென்ஸுக்கு சென்னை சிட்டிக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அப்போ காணாத்தூரில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கும்? முருகனோட ஸ்டைல் என்னென்னா, உங்கள் 2 பேருக்கும் லேண்டு தகராறு, டபுள் டாக் மட்டும் ஏதோ ஒரு தகராறு, லேண்டு ஃப்ராடு, பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கட்டு உங்கள்கிட்ட முருகன்கிட்ட புகார் வந்துச்சுன்னா அந்த புகாரை வந்து அஜய் ரோஹனுக்கு இவர் அனுப்பி வைப்பார். முருகன் வந்து அஜய் ரோஹனை அண்ணான்னு தான் கூப்பிட்டு வரும் இந்த ரவுடிப்பால. அவங்ககிட்ட அனுப்பி வச்சோடனே அவர் 2 பேருக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு, இப்படியே ஒன்றுமே இல்லாமல், நான் காகிதம் பொறுக்கின்னு சீரியஸாக தான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் இந்த போலீஸ் துணை வச்சுக்கிட்டு இப்படி 2 பேர்ட்ட கட்ட பஞ்சாயத்து யார் தெரியுமா? வாண்டியார் குரூப்பு. அப்புறம் இந்த அருவாளை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பெரிய ரவுடின்னு வர்றவனும் நம்பிக்கை உண்மையிலே ரவுடி போல இருக்குதுன்ட்டு. உண்மையான ரவுடி போய் குஷ்டு பாரில் சண்டை போடுவானப்பா, அதுவும் எதில்? டான்ஸ் ஆடுறதில்ல. உண்மையான ரவுடி சம்பவம் பண்ணுவான், குஷ்டு யார் டான்ஸ் ஆடுறதுன்னு சண்டை போட்டுன்னு இருப்பானா? உலகத்தில் எங்கேயாவது ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையிலே அன்னைக்கு அந்த நான் சொன்னேன்ல ஏற்கனவே, லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த கொண்டாட்டம் எதுக்குன்னா, பாண்டவாசனம் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா ரவுடிங்களுக்கெல்லாம் சேர்த்து. தமிழ்நாட்டோட டாப் ரவுடிகளெல்லாம் இணைக்கிற வாட்ஸ்அப் குரூப் அது. இது எப்படிமா போலீஸுமா விடும்? இன்னும் விட்டா ரவுடிகள் சங்கம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, ரவுடிகள் நலச்சங்கம். இதனால் இது தெரிந்து தான் இது நடந்திருக்கிறது. ஸோ இந்த முருகனை இது பாருங்கள், ஒரு ட்ராப் கேஸ் அக்யூஸ்டு. இன்னொன்று, ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் மாட்டினவர்களுக்கு சஸ்பென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான காரணம், அதிகாரம் பதவி இருந்துச்சுன்னா நீ போய் சாட்சியை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். அவனுக்கு போஸ்டிங் கொடுத்தது இல்லாமல் மாமூல் கொற்ற ஒரு போஸ்டிங்கில் உலகத்தில் எங்கேயாவது போடுவாங்களா? இதை பார்த்து செய்ய வேண்டியது யாரோட வேலைப்பா? கமிஷனர், உளவுத்துறை. உளவுத்துறை காசு கொடுத்துட்டாரா சார்? இல்லை, இந்த உளவு இப்போ இந்த ஒரு சொல்கிறேன், செந்தில்வேல் நான் சொல்கிறேன், அது அங்கே லோக்கல் ஐஎஸ் தாம்பரம் ஐஎஸ், அது காசு கொடுத்துட்ருக்காரு. இங்கே போஸ்டிங் இங்கேருந்து போடுறாங்கல்ல சீஃப் ஆஃபீஸ்லேருந்து, இவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா? இப்போது ஒரு ரொட்டீனாக ரவுடியோட சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் சர்வீஸில் இருக்கிறான், கார் ஓசி கொடுத்தால கைது பதில் லாக்கப்பில் வைக்கிறீங்க நீங்கள். ஏடிஜிபி டிபார்ட்மெண்ட்டோட இந்த ஈக்குவேஷன் புரியும். ஒரு இன்ஸ்பெக்டரால் சாதிக்க முடிஞ்சதை ஏடிஜிபியால் சாதிக்க முடியல. கேஸ்ட் அந்த ப்ளே பண்ணுது முக்கிய ரோல். இப்போ முருகன் என்ன கேஸ்ட்டு, அவர் ஏடிஜிபி என்ன வேறு ஜாதி, எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். வேறு ஜாதி தான், அதுதான் ரீசன். சைலேந்திர பாபு ஒரு ஸ்டேஷனை விசிட் பண்ணுறாரு, திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டான். சர்ப்ரைஸ் விசிட் பின்னாடியே கேமரா போகுது, பாருங்கள் இந்த வீடியோவை. முருகன் தான் அவரை ரிசீவ் பண்ணுறாரு. சார் நான் முருகன் ப்ளீஸ் 3 வருஷத்துக்கு 3 வருஷம் இங்கே இருந்தேன் சார். இப்போ சென்னைக்கு வந்து பேர் சொல்லிக்கலாம் நீங்கள் சார், காலையில் இருக்கலாம் நீங்கள் சார். அதே மாதிரி ஆமாம், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடிகளையும் முருகனோட அடைக்கலத்தில் இருக்காங்க. ஈஸியால் எப்பவும் குஷ்டு பஞ்சாயத்து இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி ஆட்கள் அதெல்லாம் தாண்டி சார், ஈசிஆரில் வந்து நிறைய பார்ட்டி நடத்துவாங்க. அந்த காரில் போய் விலையுறந்த காரில் போய் இந்த ரேஸ் போவாங்க, ஆக்ஷன் நடக்கும். ஸோ வந்து அங்கே வந்து பல ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நிலத்தகராறு, டபுள் டாக்குமெண்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரே ஒரு வழியில் தான் வந்து வருமானம் வரும். இப்போ டி நகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடையில் வந்து மாம்பழம் வாங்குவாங்க, ஓகேங்களா? ஆனால் ஈசிஆர் அப்படி இல்லை, எங்கேருந்து கொட்டுது. அதனால தான்ப்பா 1 கோடி ரூபா ஒரு இன்ஸ்பெக்டர் 1 கோடி ரூபாய் மாதம் மாமூல் வாங்குறது கேள்விப்பட்டிருக்கீங்களாமா எங்கேயாவது? அவன் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து வேலைக்கு வாங்குவான். இது டிபார்ட்மெண்ட் எந்த லட்சணத்தில் இருக்குது பார்த்து தெரியுதா? ட்ராப்புன்னா நான் விஜிலன்ஸ் வேலை பார்த்துருக்கேன், லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிபடுவது. அதில் மாற்ற இன்ஸ்பெக்டரை தூக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி துட்டுவர ஸ்டேஷன், அதுவும் ஈசிஆர்லேயே போஸ்டிங் போட்டுட்ருக்கீங்கன்னா இந்த காவல்துறை எப்படி அழுகி போய் கிடக்கிறது தெரியுதா? இது எதுவுமே தெரியாமல் அவர் நகருலா போயிட்டுருக்கார் சந்தோஷமாக. எப்படி அடித்து கட்டி உருள்றாங்க தெரியுதா? உங்களுக்கு இங்கே சிட்டியில் புகார் வந்துக்கிட்டு இருக்குது, சிட்டியில் ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் என்ன குறைஞ்சது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குமா இல்லையாப்பா? இவங்க ஒருத்தனுக்காக தனியாக போஸ்டிங் ஆட்டு போடுறாங்கப்பா. முருகனுக்காக காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், முருகன் இஸ் போஸ்டட் அஸ்.
அவ்வளோ செல்வாக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக தான் தாம்பரம் கமிஷனருக்கே தெரியும், இது 1 கோடியா, எனக்கே வரல பாவலா. ஸோ இந்த பாண்டவர்ஸ் ரவுடிகள் சங்கம் விஜயகுமார் இணை ஆணையரால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது.